ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்பு சாத்தான் இருக்கும் இடம். எத்தனை பேருக்கு சாத்தான் இருக்கும் இடம் தெரியும்? சாத்தான் இருக்கும் இடம் எப்படி இருக்கும், அந்த இடத்துல என்ன நடக்கும், அவன் என்னெல்லாம் செய்வான் அப்படின்றத குறித்து தான் இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். 6 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். 6 இடத்துல சாத்தான் இருந்தான். அந்த சாத்தான் என்ன செய்தான், என்ன செய்ய முயற்சிப்பான், அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலே சாத்தான் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் நல்லவன் தான், ஆனால் எங்கள் வீட்டில் சாத்தான் இருந்தால் என்ன நடக்கும்? இதுதான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் கர்த்தர் பேசுகிறவர். ஏன் என்றால், சாத்தான் இருக்கும் இடத்துல சில காரியங்கள் நடக்கும், ஆனால் அதை நம்ம ஜெயிக்கணும். அதை இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கணும். ஏன்னா சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வேறு எந்த ஆயுதத்தை வச்சோ, நம்ம கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சோ, பணத்தை வச்சோ, நம்மக்கிட்ட இருக்கிற பலனை வச்சோ ஜெயிக்கவே முடியாது. இப்போ இந்த சாத்தான் இருக்கும் இடம் இது எப்படி இருக்கும், இந்த இடத்துல என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிற. இந்த இடத்துல ஒரு சாத்தான், கடவுளுக்கு நம்ம கிரியை தெரியும், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற நம்ம வீட்டில் சாத்தான் குடியிருக்கிறானா, ஆனால் விசுவாசத்தில் இருக்கிறீங்க, ஆனால் மறுதளிக்கவும் இல்லை விசுவாசம், ஆனால் இருக்கிற நம்ம இடத்துல சாத்தான் சிங்காசனத்தை சேரை போட்டு உக்காந்துருக்கான். இது ஒரு சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது ஒரு திருச்சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு நீங்கள் தான் திருச்சபை. இன்றைக்கு நீங்கள் தான் திருச்சபை. திருச்சபை என்பது விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை. விசுவாசிகள் தான் திருச்சபையாக இருக்கிறாங்க. இந்த பெர்கமு எனக்கூடிய சபைக்கு ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு பேசின ஒரு வார்த்தை. அதை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பெர்கமு சபைக்கு இது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த பெர்கமு சபையோடு கர்த்தர் பேசுகிறார். என்றைக்கும் நீங்கள் தான் சபை, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த பெர்கமு என்றால் உலகத்தோடு பிணைக்கப்படுதல், சோரம் போகுதல் என்று அர்த்தம். உலகத்தோடு பிணைக்கப்படுதல், சோரம் போகுதல். இன்றைக்கு நீங்கள் சபையாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை சோரம் போயிருக்கிறதா? நம்ம அனைவரும் திருச்சபை தான். நமக்குள்ளே யாருடைய சிங்காசனம் இருக்குது? நமக்குள்ளே இயேசு சிங்காசனத்தில் இருக்கிறாரா, இல்லை பிசாசு சிங்காசனத்தை போட்டு உட்காந்துருக்கிறானா? இயேசு வீட்டில் இருக்கிற சிங்காசனமா, சாத்தான் வீட்டில் இருக்கிற சிங்காசனமா? இந்த சிங்காசனம் என்பது ஒரு ஆளுகை தன்மையை காண்பிக்கிறது. இந்த சிங்காசனத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களின்படியே தான் நம்ம என்ன பண்ணோம், வாழ்க்கை வாழணும். கீழ் இருப்பவர்கள் இருப்பாங்க. இப்போ பிசாசு ஒரு ஆளுகை செய்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல உட்காந்து அவனுடைய ஆளுகைக்குள்ளே அவனுடைய பேச்சை கேட்டு தான் என்ன பண்ண முடியும், வாழ்க்கை நடத்த முடியும். இப்போ இந்த சாத்தான் இருக்கும் இடம், இந்த சாத்தான் சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கிற இடம், இது எப்படி இருக்கும், இந்த இடத்துல என்ன நடக்கும் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த 6 காரியங்களில், இந்த 6 காரியங்களுமே இந்த சாத்தான் உலகப்பூர்வமான மனிதர்களில் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த கிரியைகள். இயேசுவை தீர்க்கமாக விசுவாசித்தவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சாத்தான் இருக்கும்போது என்ன நடந்தது? முதலாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளும். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்காக தாவீதை ஏவி விட்டது. நல்ல கவனிங்க. சாத்தான் இந்த இடத்துல சொல்லப்படும். சாத்தான் தாவீது யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் சாத்தான் வந்துட்டான். சாத்தான் என்ன பண்ணிட்டான், இவனை ஏவி விட்டான். தாவீது ராஜாவை ஏவிட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஏவி விட்டான். நமக்குள்ள என்ன ஏவுதல் இருக்குது? தேவனுடைய ஏவுதல் இருக்கணும். சாத்தானின் ஏவுதல் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த ஏவுதல் வந்த உடனே இந்த மனுஷன் பிரமாணத்தை மாறிட்டான், பிரமாணத்தையே மாற்றிட்டான், மறந்துட்டான். வேதத்தின் அடிப்படையில் ஜனங்களை தொகையிடக்கூடாது, கர்த்தருடைய கட்டளை இது. ஆனால் சாத்தான் ஏவின உடனே இவன் அதை செய்ய ஆரம்பிக்கிறான். யோவாப் ஒரு மனுஷன் அங்கே இருக்கிற மனுஷன் தாவீதை தடுக்கிறான். ஆனால் தாவீது அதை மீறியும் அதை செய்தான்.
சாத்தான் ஏவுற வேலை, சாத்தான் இருக்கும் இடத்துல அவன் ஏவுவான், பொல்லாத காரியங்களை செய்யும்படி ஏவுவான். ஒரு ஏவி விடுவான், ஒரு குடும்பத்து மேலே ஒரு குடும்பத்தை ஏவி விடுவான், பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்களை ஏவி விடுவான், திருச்சபைக்கு விரோதமாக ஏவி விடுவான், இருதயத்துக்குள்ளே பொல்லாத காரியங்களை இப்படி தான் பேசுவான். ஏவி விடுறது, குடும்பத்துக்கு விரோதமாக குடும்பம் ஏவுறது. இதோடைய விளைவு என்ன தெரியுமா? மரணம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் அதே 14வது வசனத்தில் கொள்ளை நோயினால் 70,000 பேர் மரிக்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன தவறு, ஒரு ஏவுதலினால, தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டதினால எத்தனை பேர்? 70,000 பேர். ஒரு தனி மனிதனின் ஏவுதனால 70,000 பேர் மரித்தார்கள். இதுதான் சாத்தான் இருக்கும் இடம். சாத்தான் இருக்கும் இடத்துல ஒரு ஏவுதல் இருக்கும். அது தேவ ஏவுதலாக இருக்காது. சர்ச்சுக்கு போங்க, அந்த ஏவுதல் இருக்காது. ஜப கூட்டத்துக்கு போங்க, அந்த ஏவுதல் இருக்காது. ஆராதிங்க, அந்த ஏவுதல் இருக்காது. பைபிள் படிங்க, அந்த ஏவுதல் இருக்காது. ஜபம் பண்ணுங்க, அந்த ஏவுதல் இருக்காது. கர்த்தருக்கு கொடுங்க, அந்த ஏவுதல் இருக்காது. இதுக்கெல்லாம் மாறான ஏவுதல் இருக்கும். சர்ச்சுக்கு போகாத, கர்த்தருக்கு கொடுக்காத, ஜபிக்காத, வேதத்தை வாசிக்காத, அப்படிப்பட்ட ஒரு ஏவுதல் இருக்கும். தேவனுடைய ஏவுதல் சபையை குறித்ததாகவும் இயேசுவை குறித்ததாகவும் இருக்கும். பிசாசின் ஏவுதல் எப்படி இருக்கும்? அழிக்கிறதா இருக்கும். அப்போ சாத்தான் இருக்கும் இடம் எப்படி இருக்கும்? பொல்லாத ஏவுதல் இருக்கிற இடம். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் சாத்தான் இருக்கானா? ஏவி விட்டுக்கினே இருக்கிறானா? கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஏவுதல் இருக்கா? கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில் ஏதாவது ஏவுதல் எழும்புதா? இல்லை வேலை ஸ்தலத்தில் ஏதாவது ஏவுதல் எழும்புதா? எச்சரிக்கையாக இருங்கள். சாத்தான் இருக்கும் இடத்துல பொல்லாத ஏவுதல் இருக்கும். 2வது காரியத்தை சொல்லுகிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, பிசாசு வரல, நல்லா கவனிங்க, சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். சாத்தான் இருக்கும் இடத்துல எடுக்கப்படும். எதை எடுப்பான் சாத்தான்? இதுவரை எவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்குறோம், ஆசீர்வாதமான பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் எடுத்துருவான். வசனமானது வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாதபடி இதை எடுத்து கொண்டு போயிடுவான். முதல்ல ஏவி விடுவான், 2வது எடுப்பான். உங்கள் கிட்டேருந்து எதையும் எடுக்க மாட்டான். பணத்தெல்லாம் எடுக்க மாட்டான், பணத்தை எடுக்க மாட்டான், உங்களுக்கு பேரெலாம் எடுக்க மாட்டான். எதை எடுப்பான்? உங்களுக்குள் இருக்கிற விதை. இந்த விதை கடவுளுடைய வார்த்தையை காண்பிக்கிறது, வாக்கு தத்தங்களை காண்பிக்கிறது, ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது. இதை எடுத்து போடுவான். வசனம் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாதபடி எடுத்து போடுவான். ஓசி 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கு. நம்ம அறுப்பு காலத்தில் விதை இருக்கணுமே, நம்முடைய முடிவில் கடவுளுடைய வாக்குத்தத்தம் இருக்கணுமே, நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணுமே, அதை எடுத்துருவான். அறுப்பு காலம் முன்பே என்ன பண்ணுவான்? இந்த சாத்தான் விதைகளை எடுத்துக்க முயற்சி செய்வான். நமக்குள்ள விதை என்னும் வசனம் இருந்தால், ஏன்னா அது வளரும், பூக்கும், கனி கொடுக்கும். அப்போ நமக்குள்ள வாக்கு தத்தம் இருக்கும்போது அது நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கும். அதனால் இதை எடுத்துடுவான், இந்த வார்த்தையை எடுக்க முயற்சி பண்ணுவான். அப்போ சாத்தான் இருக்கும் இடத்துல வசனமாகிய விதையை எடுக்க முயற்சி பண்ணுவான், வாக்கு தத்தங்களை எடுக்க முயற்சி பண்ணுவான். 1வது காரியம் சொன்னேன், சாத்தான் இருக்கும் இடத்துல பொல்லாத ஏவுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும். 2வது எடுக்கப்படும். எது எடுக்கப்படும்? வாக்கு தத்தங்களும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் எடுக்கப்படும். 3வது காரியம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. எத்தனை வருஷம்? யார் கட்டி வச்சிருந்து? பிசாசு இல்லை, அசுத்தாவி இல்லை, சாத்தான். இந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க? சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க, விசுவாசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி, வாக்கு தத்தத்தின் பிள்ளை இந்த அம்மா. ஆனால் பாருங்கள், சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். அப்போ சாத்தான் இருக்கும் இடத்துல கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும். சாத்தான் இருக்கும் இடத்துல நமக்கு தெரியாது, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தை கட்டி வச்சுருப்பான், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி வச்சுருப்பான், சமாதானத்தை கட்டி வச்சுருப்பான். அடிக்கடிக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனால் ஒரு கட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை, கணவன் மனைவியில் மத்தியில் ஒரு கட்டப்பட்ட நிலைமை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டப்பட்ட நிலைமை, வேலை ஸ்தலத்தில் ஒரு கட்டப்பட்ட நிலைமை, வியாபாரத்தில் ஒரு கட்டப்பட்ட நிலைமை. ஆனால் இவன் கட்டை ஆண்டவராக இயேசுவான ஒரே நிமிஷத்தில் அவுத்துட்டார். 18 வருஷம் கட்டி இருந்த ஒரு பெண்மணி. இப்போ சாத்தான் இருக்கும் இடத்துல கட்டுகள் இருக்கும். சாத்தான் இருக்கிற இடத்துல கட்டப்பட்ட சூழ்நிலை காணப்படும். 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். சாத்தான் இருக்கும் இடத்துல என்ன இருக்கும்? ஏவுதல் இருக்கும், பொல்லாத ஏவுதல். அடுத்த சாத்தான் இருக்கும் இடத்துல நமக்கான வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் எடுத்து போட்டுருவான். 3வது சாத்தான் இருக்கும் இடத்துல கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். 4வது காரியம் லூக்கா 22ஆம் அதிகாரம்
31வது வசனம், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் இருக்கும் இடத்துல புடைக்கப்படுவீர்கள். இந்த புடைக்கிறது என்ன தெரியுமா? அரிசி கோதுமையில் இருக்கிற கழிவுகளை அப்படியே உதறி எடுப்பாங்க பாருங்க. அதுபோல் கழிவை போல நம்மையும் கிறிஸ்துவ விட்டு பிரிக்க முயற்சி செய்வான். நாம் கோதுமை மணிகளாக இருக்கிறோம் இயேசுவின் கையில். ஆனால் அந்த கோதுமை மணிகளை தரையில் விழ வைப்பான், பிரித்து எடுப்பான், இயேசுவை விட்டு பிரிக்க நினைப்பான். நாம் கோதுமை மணிகளாக இருக்கும்போது ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை கீழே விழவே விட மாட்டார். அதுதான் அங்கே சொல்கிறாரு. அப்படி கேட்குறான். ஆனால் நான் என்ன பண்ணல, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. வாக்குத்தத்தம் இருக்குது. நான் கர்த்தருடைய கையில் பதராக இருக்கிறேன்னா, கழிவாக இருக்கிறேன்னா, ஆனால் நான் கர்த்தருடைய கரத்தில் கோதுமையாக இருக்கிறேன். சாத்தான் இருக்கும் இடத்துல புடைத்து கீழே விழ வைக்க முயற்சி செய்வான். குடும்பத்தை விழ வைக்க முயற்சி செய்வான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை விழ வைக்க முயற்சி செய்வான். விழ வைக்கிறது தான் புடைக்கிறது, விழ வைப்பது. சாத்தான் இருக்கும் இடத்துல ஒரு குடும்பத்தை புடைச்சிக்கிட்டே இருப்பான், விழ வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ சாத்தான் இருக்கும் இடத்துல புடைக்கிற வேலை இருக்கும், கீழே தள்ளுகிற வேலை இருக்கும். 5வது காரியத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பாருங்க, விசுவாசி தான் அனனியா. நிலத்தை விற்கிறான், கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் கொடுக்கிற நேரத்தில் சாத்தான் இருதயத்தை நிரப்பிட்டான். கொடுக்காத, கடவுளுக்கு கொடுக்காத, இயேசுவுக்கு கொடுக்காத, ஊழியத்துக்கு கொடுக்காத. ஏன் உன் கையில் இருக்கிறத நீயே இயேசுவுக்கு கொடுக்கணும். இந்த மனுஷன் பிரசங்கத்தை கேட்டு நடக்கிற ஒரு விசுவாசி நிலத்தை விற்கிறாரு, கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பாருங்கள், கொடுக்கிற சூழ்நிலை, கொடுக்க நினைக்கும் போது சாத்தான் இருதயத்தை பொல்லாத சிந்தனையினால் நிரப்பி விட்டான். நம்முடைய இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எதில் நிரம்பி இருக்கு? தேவ வல்லமையினாலும் விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது நம்ம இருதயத்தை சாத்தானால் நிரப்ப முடியாது. பாருங்க, சாத்தான் இருதயத்தை நிரப்பினதுனால விளைவு என்ன? மரணம். மரித்து போனார்கள். சரீரத்தில் மரிப்பதில்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை மரித்துவிடும், அபிஷேகம் மரித்துவிடும். சாத்தான் இருக்கும் இடத்துல பொல்லாத சிந்தனைகளால் இருதயத்தை நிரப்புவான், பெற்ற கிருபையை மறிக்க செய்வான். இதுதான் சாத்தான் இருக்கும் இடம். 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். சாத்தான் இருக்கும் இடத்துல பொல்லாத காரியங்களில் இருதயத்தில் ஏவுவான். 2வது, வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் நம்மக்கிட்ட இருந்து எடுக்க முயற்சி செய்வான். அடுத்தது, சாத்தான் இருக்கும் இடத்துல குடும்பத்தை கட்டி வைப்பான். சாத்தான் இருக்கிற இடத்துல புடைத்து கீழே விழத்தள்ள பண்ணுவான். சாத்தான் இருக்கும் இடத்துல இருதயத்தை பொல்லாத நினைவுகளால் நிரப்புவான், மறிக்க செய்வான் கிருபையே. அடுத்தது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ்கரியத் என்னும் பேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சீஷர் ஒருத்தன், இந்த 12 சீஷருக்குள்ளே சாத்தான் புகுந்தானா? நமக்குள்ளே ஆண்டவராக இயேசு வரும்போது நாம் இயேசுவை போல மாற்றப்படுகிறோம். அதே ஒரு மனுஷனுக்குள்ளே சாத்தான் போகும்போது அவன் சாத்தானாகவே மாற்றப்படுகிறான். இவன் பிசாசு பிடித்தவன் அல்ல, சாத்தானாக மாறிட்டான். பிசாசு பிடிச்சா ஓட்டிடலாம், அஷ்டாவி பிடிச்சா ஓட்டிடலாம், சாத்தான் அட்டாக் பண்ணிட்டானாவே பிரச்சனை தான். பாருங்கள், இதை தான் ஏன் சொன்னார் யோவான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உங்களுக்குள்ளே ஒருவன் பிசாசானவனாக இருக்கிறான். பாருங்கள், நமக்கு ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யணும், அது நடக்கும் நம்ம விசுவாசம். ஆனால் இவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. சாத்தான் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறான் இவனுக்கு. அதை இவன் விசுவாசிச்சிட்டான். அப்படி என்ன வாக்கு தத்தம்? பைபிளில் ஒரு வித்தியாசமான வாக்கு தத்தம், சாத்தான் கொடுத்த வாக்கு தத்தம். மார்க் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். வாக்கு தத்தம் பார்த்தீங்களா? பணம் கொடுப்போம். யூதாஸுக்கு பணம் கொடுப்போன்னு வாக்கு தத்தம் பண்ணிட்டான் பிசாசு. இது இவனுடைய வாழ்க்கையில் தற்கொலைக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த வாக்கு தத்தத்தை பணம் கொடுப்போம் பாருங்க, பணம் கொடுக்குறாங்க. இந்த வாக்கு தத்தம் இவனை தற்கொலைக்கு கொண்டு போயிடுச்சு. சாத்தான் இருக்கும் இடத்துல அவன் உள்ளே புகுந்து மனுஷனை சாத்தானாவே மாற்றி தற்கொலை செய்து கொள்ள வைப்பான். நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை என்ன பண்ணுவான்? அழிக்க முயற்சி செய்வான்.
இப்போ சாத்தான் இருக்கும் இடம் எப்படி பாருங்கள், நாம் நினச்சிட்ருக்கோம் பாருங்கள், இந்த வசனம் எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்கள். இது எல்லாமே விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 2வது திருச்சபைக்குள்ளே இருக்கிற விசுவாச பிள்ளைகள். அடுத்தது பாருங்கள், 18 வருஷமாக இந்த அம்மாவும் திருச்சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்களா, சீமோன் ஊழியத்துக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன். அடுத்தது அனனியா சப்மிரா, நல்ல ஒரு விசுவாச குடும்பம். அடுத்தது பாருங்கள், இயேசு கூடவே இருந்த சிஷ்யன். இந்த சாத்தானுடைய வேலையை இயேசு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர்கள், திருச்சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் இந்த கிரியை செய்ய முயற்சி செய்வான். ஆனால் நமக்குள்ளே யார் இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு இருக்கணும். ஒவ்வொரு மனிதனின் மனமும் நான் வசிக்கும் ஆலயம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நான் என்னுடைய ஆலயம், என்னுடைய திருச்சபை, என் இருதயத்திற்குள்ளே இயேசு இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. விசுவாசிக்கணும், என் இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். என்ன பிசாசு, இந்த சாத்தான் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாத்தானுடைய கிரியைக்கு வேலை கிடையாது. இப்போ இன்றைக்கு இந்த செய்தியை கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசியிருக்கேன். சாத்தான் இருக்கும் இடத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்படி ஏவுவான். சாத்தான் இருக்கும் இடத்துல வாக்கு தத்தங்களையும் கர்த்தருடைய வார்த்தையாகிய விதியையும் கிரியை செய்ய விடாதபடிக்கு வசனத்தை எடுத்து போடுவான். சாத்தான் இருக்கும் இடத்துல குடும்பங்களையும் வேலை காரியங்களையும் வியாபாரத்தையும் பொல்லாத வல்லமையினால் கட்டி வைக்க முயற்சி செய்வான். சாத்தான் இருக்கும் இடத்துல கழிவை போல புடைத்து கீழே விழத்தள்ள முயற்சி செய்வான். சாத்தான் இருக்கும் இடத்துல பொல்லாத சிந்தனையினால இருதயத்தை நிரப்பி பெற்ற கிருபையை மறிக்க செய்வான். சாத்தான் இருக்கும் இடத்துல மனிதர்களை சாத்தானாவே மாற்றி பண ஆசையில் விழ வைத்து தற்கொலை செய்து கொள்ள வைப்பான். இப்போ நம்முடைய இருதயத்திற்குள்ள ஆண்டவராக இயேசுவானவர் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவானவர் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது சாத்தான் நம்ம இடத்துல வந்து கிரியை செய்ய முடியாது. இந்த நாளில் கூட சாத்தான் இருக்கும் இடம், அந்த இடத்துல என்ன நடக்கும், அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். இதை கேட்டிருக்கிறீர்கள். விசுவாசியுங்கள், சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள், இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.